பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடைய வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பிறந்த நூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வேங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. சந்தேகம் தெளிதல் படலம். முதல் பாடல். நரர்குழி பறித்து மெல்ல நாட்டிய நெடிய கம்பம் உரமுற குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போல பரம சிஸ்வரூபம் தன்னில் பற்றிய மனோவிருத்தி திறநிலை பெற சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேனே. நரர் குழி பறித்து மெல்ல நாட்டிய நெடிய கம்பம் உரமுற குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போல பரம சித்ஸ்வரூபம் தன்னில் பற்றிய மனோவிருத்தி திறநிலை பெற சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேனே. குருவானவர் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். சந்தேகம் தெளிதல் படலம் எதற்கு, ஏன், எதற்காக சொல்லுகின்றேன், இதனால் என்ன பலன் கிடைக்க போகிறது, அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்றார். நரர் என்றால் மனிதர்கள். நாம் குழி பறித்து ஒரு இந்த கம்பம் நடுவோம்ல, கொடி கம்பமா இருக்கட்டும் அல்லது பந்தக்கால் நடுறதா இருக்கட்டும், எந்த ஒரு கம்பம் இந்த சாரம் போடுறதுக்கு கூட குழி தோண்டி இது பண்ணுவாங்க. அப்ப எந்த கம்பம் நம்ம நடுறதுக்குனாலும் குழி தோண்டி அதுல கம்பத்தை வச்சு மண்ணை போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க. அந்த கம்பத்தை வச்சு மண்ணை மூடினதுக்கு அப்புறம் அதை குத்துவாங்க. கடப்பாறையை வச்சு கையில இருக்கிறத வச்சு அந்த மண்ணை என்ன பண்ணுவாங்க, சுத்தியும் குத்துவாங்க. ஏனென்றால் அந்த மண்ணு இருக்க பிடிச்சுக்கும். அந்த கம்பத்தை தோண்டிட்டு நீங்க அப்படியே வச்சு மண்ணை மூடி பாருங்க, ஒரு காத்தடிச்சாலோ ஒரு 2 பேர் கையில தள்ளினாலோ அது என்ன ஆயிடும், சாஞ்சிரும். ஆனா அது ரொம்ப டைட்டன் பண்ணிட்டா அது என்ன ஆகாது, சாயாது. காங்கிரீட் போட்ட மாதிரி அது டைட்டா பிடிச்சுக்கும். அததான் இங்க சொல்ல வர்றாரு இந்த இடத்துல. குத்தி குத்தி உரைப்புக்கும் உபாயம் போல. இந்த உபாயம்னா இந்த உதாரணத்தை போல இப்ப உனக்குள்ள ஞானம் வந்துடுச்சு. இந்த ஞானம் காத்தடிச்சாலோ கையில வச்சு நவுத்தினாலோ இந்த கம்பு என்ன ஆயிடும், கீழே சாஞ்சிற மாதிரி ஒரு லூஸ் தன்மையா ஒரு லைட்டனா இருக்கு. அத நீ என்ன பண்ணணும், இந்த குத்தி குத்தி டைட்டன் பண்ற மாதிரி உனக்குள்ள நீ ரொம்ப ஸ்திரமாக்கி கொள்ள வேண்டும். அந்த ஸ்திரமாக்கி கொள்வதற்காகத்தான் இந்த சந்தேகம் தெளிதலை நான் சொல்லுகின்றேன். திறநிலை பெற, திறநிலைன்னு என்னது, ஸ்திரமான நிலையை பெறுவதற்காக இந்த சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேனே. இன்னொரு ஆச்சாரியர் அழகா விளக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த கம்பத்துக்கு அகண்டாகார விருத்தி அப்படின்னு சொல்றாரு. அகண்டாகார விருத்தினா பிரம்மம், அகண்டம்னா பிரம்மம். அந்த பிரம்மம் தான் பிரம்ம உணர்வு. அந்த பிரம்ம உணர்விலே அந்த விருத்தி இருப்பது. அந்த அகண்டாகார விருத்தி கம்பத்திற்கு இணையாகவும் இந்த பூமி இருக்குல்ல, குழி தோன்றம்ல, அது புத்தியாகவும் அதில் கட்டப்படுகின்ற ஒரு குதிரை மனதிற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. இப்ப மண்ணுல குழி தோண்டி கம்பு நெட்டு மூடிட்டு அதுல எதை கட்ட போறோம், இந்த குதிரையை கட்ட போறாங்க. அப்ப நம்ம மனமாகிய குதிரை, மனது குதிரைக்கு ஒப்பிடுறாங்க. ஏன்னா அது கடிவாளம் இல்லாட்டி அது எங்க பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. இந்த மனதை கட்டி போடணும். எதுல கட்டி போடணும், கம்பத்துல கட்டி போடணும். அந்த கம்பத்துல கட்டி போடுறோம். அந்த கம்பம் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே அதுல எங்கேயும் போகாம அதே இடத்துல இருக்கும். அப்ப ஸ்ட்ரென்தன் படுத்தணும். அப்ப இந்த பூமி புத்திக்கு இணையாக சொல்றாரு.
பூமி இந்த புத்தியில இந்த அகண்டாகார விருத்தி, அகண்டாகாரம்னா என்னது? நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் சாட்சி உணர்வு தான் என்ற அந்த விருத்தியானது இந்த பூமி என்ற புத்தியில ரொம்ப ஸ்திரமா அதுல வச்சு, அது ரொம்ப ஸ்திரமா அதுல பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த புத்தியில ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, அதுல இந்த மனசை பிடிச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? கட்டி வச்சிடலாம். அந்த மனசு எங்கேயும் அலைப்பாய்ந்து கொண்டு எங்கேயும் ஓடாம அது ஒரே இடத்துல அந்த பிரம்மாகார விருத்தியை சார்ந்து, அகண்டாகார விருத்தியை சார்ந்தே அந்த மனம் இயங்கி கொண்டே இருக்கு. ஏன்னா புத்தியும் அதை சார்ந்து ரொம்ப டைட்டா பிடிச்சிருக்குங்கிறதுனால. ஒரு ஆச்சாரியர் இதை அழகா விளக்க இருந்தார் இந்த மாதிரி ஒரு உதாரணத்துல. சோ அப்படியும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க, அடுத்த லைன்ல, பரமசித் சொரூபம் தன்னில் பற்றிய மனோவிருத்தி. அதாவது பரமசித் சொரூபம் அப்படின்னா என்னது? பிரம்ம சொரூபத்தை தான் பரம, அந்த சித் சொரூபம், இந்த சாட்சி உணர்வு, விழிப்புணர்வு, ஆத்ம உணர்வு, சொரூப உணர்வு, எந்த மாதிரியான வார்த்தைகள்ல சொன்னாலும் தன்னில் பற்றிய மனோவிருத்தி அப்படின்றார். மனதில் வருகின்ற எண்ண ஓட்டங்களை தான் நம்ம விருத்திகள் என்று சொல்லுகின்றோம். மனம் எதை சார்ந்து இயங்குகிறது? மனம் வெளியில இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை சார்ந்த பொருளிலே ஈடுபட்டு அதுல விருப்பப்பட்டு அதுல இயங்கி கொண்டிருக்கிறதா, அல்லது அது சுகத்திலேயோ துக்கத்திலேயோ கவலையில் இயங்கி கொண்டு, எப்படியோ ஒண்ணு மனம் நமக்கு வெளியில விஷயங்களை சார்ந்துதான் இயங்கி கொண்டே இருக்கும். அப்படி மனதிற்கு விஷயமாக வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. மனம் ஏதோ அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் வேணும். அந்த சப்ஜெக்டை வச்சுதான் அது யோசிச்சுட்டே இருக்கும், திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நாளைக்கு நடந்தது, நேத்து நடந்தது, நாளைக்கு நடக்க போறதை நினைச்சு வருத்தப்பட்டு துக்கப்பட்டுட்டு இல்ல ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு மனசுக்கு ஒரு சப்ஜெக்ட் வேணும், ஒரு மெட்டீரியல் வேணும், ஒரு விஷயம் வேணும். அது விருத்திகளை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த மனமானது தன்னில் பற்றிய நான் பிரம்மமாக இருக்கிறேன், பிரம்மத்தை சாட்சி உணர்வை பற்றி அதை சார்ந்து இந்த மனோவிருத்திகள் வர வேண்டும். அதை சார்ந்து இந்த மனமானது விருத்தியை மட்டும் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனசுல அவன் விவகாரத்துல அவன் அனுபவம் அடைஞ்சு உடம்புன்ற உணர்வுல உடம்புல அவனுக்கு புத்தி மனசு இயங்கினாலும் அவன் புத்தி மனசு எப்பயுமே எதை சார்ந்தே இருக்குது? எதை மட்டுமே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கு அவனுடைய மனசு விருத்திகள். அது அகண்டாகாரமான அந்த பிரம்மத்தை சார்ந்தே அவனுடைய விருத்திகள் இருக்கிற மாதிரி இருப்பதற்கு உண்டான விஷயங்களை நான் சொல்ல போகின்றேன். அவன் மனோவிருத்திகள் ஆனது விஷயங்கள், வெளி உலக சார்ந்த விஷயங்களில், அனாத்மா சார்ந்த விஷயங்களில் செல்லாமல் ஆத்ம உணர்வு சார்ந்த அதையே பற்றி இருப்பதற்கு உண்டான, அதையே ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான, அப்படிதான் இருக்கணும். ஜீவன் முக்தர்களுடைய உணர்வு எப்படி இருக்கணும்னா, அவங்க மனோவிருத்தி எப்பயுமே தன்னை சாட்சி உணர்வான அது சார்ந்தே தான் இருக்கும். அப்படி இருந்தாதான் அவர்கள் ஜீவன் முக்தர்கள். அதான் பரம சித்ஸ்வரூபம் தன்னில் பற்றிய மனோவிருத்தி. இப்ப அந்த சீடனுக்கு நான் ஆன்மா, நான் சொரூபம் என்பது அவனுக்கு அனுபவம் கிடைச்சிருச்சு, ஒரு கிளிம்ஸ் கிடைச்சிருச்சு. இப்ப அவனுடைய மனம் முன்ன இது என்னன்னே தெரியாது. இப்ப அவனுக்கு ஒரு டேஸ்ட் பார்த்துட்டான், இது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அந்த தெரிஞ்ச அதுலயே மனசு லயத்து அதிலேயே இருப்பதற்கு இந்த மனமானது அந்த உணர்விலே, அந்த அனுபவ உணர்விலே எப்பொழுதும் 24/7 அவனுடைய மத்த லைஃப்ல எல்லா டயத்திலும் அதே உணர்வுல இருப்பதற்கு, மனோவிருத்தி திறநிலை பெற அதிலேயே இருப்பதற்கு இந்த சந்தேகம் தெளிதலை நான் சொல்லுகின்றேன். இதுதான் இதோட சொல்றாரு. மனிதர் குழி தோண்டி மெல்ல அதில் நிறுத்திய நீண்ட கம்பம் வலிவாய் நிற்கும் பொருட்டு குத்தி குத்தி கெட்டி பலப்படுத்தும் தந்திரத்தை போல நான் பிரம்ம வடிவம் என்ற மனோவிருத்தி, அகம் பிரம்மாஸ்மி, நான் அதுவா பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அந்த விருத்தி அந்த கரணத்தில் சலனமுற்று நிற்கும். அந்த கரணம்னா என்னது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது அனைத்தும் நான்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நான். நம்ம கண்ணை மூடணும்னா நம்ம உள்ளுக்குள்ள நான் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் அந்த கரணம். ஒரு ஸ்கிரீன் மாதிரி அதுல என்னெல்லாம் வருது, நம்ம தாட்ஸ் எல்லாம் வருது இல்ல, டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த டிஸ்பிளே உள்ளுக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய நான்ற உணர்வு எழுகிற இடமும், எண்ணங்கள் பதிஞ்சிருக்கக்கூடிய இடமும், மனம் எண்ணங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய உள்ளுக்குள்ள புத்தி முடிவெடுக்கக்கூடிய இது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த கரணம். இந்த அந்த காரணத்துல ஏற்படக்கூடிய அந்த சலனம் தான் நம்ம மனம் ஓடிக்கிட்டே இருக்கிறது. அந்த காரணம் ஸ்திரமாக அதுல சலனம் மட்டும் இருந்துச்சுன்னா அமைதியா இருக்கும், மனம் அமைதி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இந்த அந்த கரணத்தை மனம் என்றும் நம்ம ஒரு வகையில சொல்லலாம். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த கரணத்தில் சலனமற்று நிற்கும் பொருட்டு எப்பயும் மனம் எண்ணங்களை சலித்து கொண்டே இல்லாமல் ஏகமான பிரம்மத்திலேயே நிக்கிறதுக்கு உண்டான பொருட்டாக நான் இந்த சந்தேகம் தெளிதலை இங்கே சொல்ல போகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அடுத்த பாடலுக்கு போலாம். நற்கருத்து உடையோனாகி ஞானவான் ஆகி நின்றோன் மர்க்கடன் நியாயம் போல மகாபூத விகாரம் தொட்டு நிர்குண விதேக முத்தி நிலைப்பரியந்தம் சொன்ன சத்குருவினை விடாமல் சந்ததம் அனுசரித்தான். நற்கருத்து உடையோனாகி ஞானவான் ஆகி நின்றோன் மர்க்கட நியாயம் போல மகாபூத விகாரம் தொட்டு நிர்குண விதேக முக்தி நிலைபரியந்தம் சொன்ன சத்குருவினை விடாமல் சந்ததம் அனுசரித்தான். இப்ப நான் இந்த சந்தேகம் தெளிதல் படலம்னா எதற்கு நான் சொல்ல போறேன்னு குரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து இப்ப சீடனை பத்தி ஒரு அறிமுகப்படுத்துறாரு. இந்த இடத்துல அவனுடைய நிலை என்ன இருக்குது, அவன் இப்ப எப்படி இருக்கிறான், அவன் எந்த உணர்வுல இருக்கிறான் அப்படிங்கறத இந்த பாடல்ல விளக்கம் அளிக்கிறார். நற்கருத்து உடையோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல பண்புகளை உடையவன், சாதன சதுஷ்டயம் பூர்த்தியானவன், யமம் நியமம் அதெல்லாம் என்ன பாத்துங்களா, அபரிக்கிரகம், அகிம்சா, அஸ்தேயம், சத்தியம், பிரம்மச்சரியம், ஸ்வச்சம், சந்தோஷம், தவம், சுவாத்தியாயம், ஈஸ்வர உபாசனா இதெல்லாம் பூர்த்தியாகி சமந்தபம், உபரமக, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாம் தன்னை தயார்படுத்திக் கொண்டு நல்ல மனதை பக்குவப்படுத்திக் கொண்ட சீடன் நற்கருத்து உடையோன் என்னது, இந்த பண்புகள் எல்லாம் உடம்போடப்பட்ட அந்த சீடனானவன் நற்கருத்து உடையோனாகி நாணவான் ஆகி நின்றான். அவன் சாதனைகளிலே சாதன சதுஷ்ட நல்ல ஒரு அதிகாரியா மட்டும் இல்லாமல் அவன் ஞானம் என்ன ஏற்பட்டதோ அந்த ஞானத்திலே அவன் நின்று கொண்டிருக்கின்றான், அந்த ஞானத்திலே தெளிவாக இருக்கின்றான், அந்த ஞானத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அந்த உணர்வை உணர்ந்ததனால் அந்த உணர்வோடையே இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்றார். மர்க்கட நியாயம் போல மகாபூத விகாரம் தொட்டு, மர்க்கட அப்படின்னா குரங்கு என்று அர்த்தம். இந்த சின்ன குரங்கு, குட்டி குரங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா குரங்க பிடிச்சுக்கும். அந்த அம்மா குரங்கு எங்க அங்கன்னு பறந்துகிட்டு இருக்கும், ஒவ்வொரு மரத்துல இருந்து இங்க இருந்து அந்த மரத்துக்கு. ஆனா அது அவ்வளவு தூரம் பறந்தாலும் இந்த குரங்கு அதை பிடிச்சுக்கிட்டே இருக்கும், இதுவும் அதோட சேர்ந்து போயிட்டே இருக்கும், தவிர விடவே விடாது. அந்த உதாரணத்தை இங்க கொடுக்கிறார். சீடனானவன் அந்த குருவை விடாமல் பிடித்து கொண்டிருக்கின்றான். எப்படி தாய் குரங்கு எவ்வளவு தூரம் எங்கே பறந்து பறந்து பறந்தாலும் அந்த குட்டி குரங்கு அதை விடாமல் பிடித்துக் கொள்வது போல, மர்க்கட நியாயம் போல இந்த சீடனானவன் குருவிடம் இருந்து விலகாமல் குருவோடவே இருந்து மகாபூத விகாரம் தொட்டு ஆரம்ப காலத்துல இருந்து கடைசியில அவன் தெளிவடைகிற வரைக்கும் கூடவே இருந்திருக்கான். அப்படி இருந்ததுனால குரு சொன்ன மகாபூத விகாரம்னா என்னது, 5 பூதங்கள் எப்படி உருவானது, அதுக்கு முன்னாடி பஞ்ச தன்மாத்திரைகள் எப்படி உருவானது, அதுக்கப்புறம் கோஷம்னா என்ன, அவஸ்தைன்னா என்ன, ஆவரணம்னா என்ன, விக்ஷேபம்னா என்ன, ஆத்மானா என்ன, காரணம்னா என்ன, சூட்சமம்னா என்ன, எல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லிட்டே வந்தாருல்ல. அப்படிதானே அவனுக்கு எஜுகேட் பண்ணிருக்காரு தத்துவ விளக்கப்படத்துல. இந்த மாதிரி ஒன்னொன்னா எஜுகேட் பண்ணது எல்லாத்தையும் கேட்டு உள்வாங்கி நிர்குண விதேக முக்தி நிலை பரியந்தம் சொன்ன பிறவி இல்லா பெருநிலை அடைவதற்கு உண்டான அந்த விதேகமூர்த்தி அடைவதற்கான வழியை எனக்கு சொன்ன அந்த குருநாதரை சிறிதும் விடாமல், நிலைபரியந்தம் சொன்ன சத்குருவினை விடாமல் சந்ததம் அனுசரித்தான். எனக்கு உபதேசத்தை அளித்த, எனக்கு வழிகாட்டிய, எனக்கு அனுபவத்திற்கு உதவிய, நடப்பதற்கு காரணமாக இருந்த சத்குரு, கண்டாகார உணர்விலே இருப்பவர் தான், பிரம்ம உணர்விலே இருப்பவர் தான் சத்குரு, சம்ஸ்காரத்தை கடந்தவர். அந்த குருவை விடாமல் அவருடைய இடத்துல, சரி எனக்கு தான் தெளிவு ஏற்பட்டுருச்சே, எனக்கு தான் ஒரு கிளிம்ஸ் ஞானம் வந்துருச்சே, சரிங்க மாஸ்டர் நான் கிளம்புறேன், நீங்க பாட்டுக்கு நீங்க இருங்க, வந்த வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன், இதுக்கு மேல நானே என்னை பாத்துக்கிறேன்லாம் எங்கேயும் போலவன். அவருடைய இந்த இவர் சொல்றதுல இருந்து பார்க்கும்போது என்ன, குருவோட இடத்திலேயே இருந்து அவன் தனக்குள்ள தெளிவு ஏற்பட்டாலும் அவரை விடாம அனுசரிச்சு பூஜைகள் செய்து எல்லா சேவைகளும் செய்து பணிவோடு அவருடைய இடத்திலேயே இருந்து என்னது சந்ததம்னா எப்பொழுதும் எப்பொழுதும் அங்கேயே இருந்து இருக்கான்.
அதுதான் இங்க சொல்றாரு. இப்ப சீடனுடைய தன்மைகளை இங்க சொல்றாரு. எப்படி அந்த குட்டி குரங்கு தாய் குரங்கை விடாம பிடிச்சுக்கிட்டே இருப்பது போல இந்த சீடன் குருவை விடாமல் அவருடையே தொடர்கின்றான் அப்படிங்கறத இதோடைய கருத்து. சத்துவகுணம் மிக்க அந்த கரணத்தை உடையவனாய், அதனால் நான் பிரம்மம் என்னும் ஞானம் உடையவனாய் நின்ற சீடன் மர்க்கட நியாயம் போல 5 பெரும் பூதங்களின் காரியமான ஸ்தூல தேகம் முதற்கொண்டு விதேகமுக்தி அடையும் மார்க்கம் வரை உபதேசித்து அருளிய சத்குருவை விடாமல் எப்பொழுதும் அனுசரித்து இருந்து வந்தான். இந்த ஸ்தூல சரீரம் எப்படி உருவாச்சு, சூட்சும சரீரம் எப்படி உருவாச்சு, காரண சரீரம்னா என்ன, இதெல்லாம் சொன்னவரு விதேகமுக்தி வரைக்கும் சொல்லிட்டாருல்ல. சந்தேகம் தெளிதல் படாத கடைசியில விதேகமுக்தியில தானே முடிக்கிறாரு. ஜீவன் முக்தர்களை பத்தி சொல்றாரு. எல்லா உபதேசம், முக்கியமான எல்லா உபதேசத்தையும் சொல்லி முடிச்சிட்டார். A to Z உபதேசத்தை செஞ்ச அந்த சத்குருவை விடாம அவரோடைய இருந்து வந்திருக்கின்றான். இப்ப சீடனுடைய நிலைமையே சொல்லியாச்சு. குரு இதுக்கு இல்ல நான் என்ன சொல்ல போறேங்கிறதையும் சொல்லியாச்சு. இதுக்கு மேலதான் சப்ஜெக்டுக்குள்ள 2 பேரும் கான்வர்சேஷனுக்குள்ள போறாங்க. சோ இவங்களுடைய கான்வர்சேஷன் இதுக்கு மேல ஆரம்பிக்கும் போது அது என்னன்றதை பார்ப்போம். சந்ததம் புருடன் தன்னை சாயை போல் விடாமல் அன்பான் மைந்தனை நோக்கி சாட்சி மாத்திரமாய் நின்றாயோ, சிந்தையில் ஐயம் எல்லாம் தீர்ந்ததோ, தெளிவின் உள்ளே அந்தரம் கலந்தது உண்டோ, அனுபவம் உரை செய்வாயே. சந்ததம் புருடன் தன்னை சாயை போல விடாமல் அன்பாம் மைந்தனை நோக்கி சாட்சி மாத்திரமாய் நின்றாயோ, சிந்தையில் ஐயம் எல்லாம் தீர்ந்ததவோ, தெளிவின் உள்ளே அந்தரம் கலந்தது உண்டோ, அனுபவம் உரை செய்வாயே. சந்ததனா எப்பொழுதும், புருடன்னா என்னது, மனிதன் என்று அர்த்தம். நம்ம நடக்கும் பொழுது நம்ம நிழல் நம்மை விட்டு பிரியவே பிரியாது. என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த நிழலானது, சாயை என்றால் நிழல் என்று அர்த்தம். அப்ப இந்த நிழல் நம்மை விட்டு என்ன பண்றதே கிடையாது, பிரியறதே கிடையாது. அப்ப எப்பொழுதும் நம்ம நிழல் நம்மை தொடர்ந்து வருவது போல இந்த சீடனானவன் குருவை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றான் நிழலை போல அப்படிங்கிறத சொல்லிட்டு அன்பான் இந்த குருவானவர் பேச ஆரம்பிக்கிறார். சீடனை நோக்கி அன்புள்ள மைந்தனே அப்படின்னு என்னது, மகனே, சீடனே. எப்போதுமே அந்த குருவானவர் சீடர்களை எல்லாம் தன்னுடைய புத்திரர்களாக மைந்தனாகத்தான் பார்ப்பார்கள். அவர்களை வளர்ப்பதனால அந்த தந்தை உணர்வு தந்தைக்கான அந்த ஸ்தானத்துலதான் இருப்பார்கள். எப்பொழுதும் அன்பு செலுத்தி கொண்டு இருப்பார்கள். அதைதான் இங்க சொல்றாரு. மைந்தனை நோக்கி, சீடனை நோக்கி. அந்த சீடன் குருவை தந்தையா, தாயும் தந்தையுமா அவன் எப்பொழுதும் நினைச்சிட்டு இருக்கான். சாட்சி மாத்திரமாய்தான் இருக்கிறாயா, நீ உணர்ந்தாய் அல்லவா, நீ உனக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இல்ல, அதே உணர்வுலதான் இப்பயும் இருந்து கொண்டு இருக்கிறாயா. விட்னஸிங் கான்சியஸ்னஸ், அந்த விட்னஸ்லயே தான் இப்பயும் இருக்கிறாயா, இல்ல அது போயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. சிந்தையில் ஐயம் எல்லாம் தீர்ந்ததவோ, தெளிவின் உள்ளே உன்னுடைய சித்தத்துல சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்த. ஐயம்னா என்னது, சந்தேகங்கள். உன்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் தெளிந்திருச்சா, நீ எப்பொழுதும் சாட்சி மாத்திரத்துல மட்டும்தான் இருக்கிறாயா, இல்ல வேற உணர்வுகள் வேற சிந்தனைகள் எல்லாம் போதா, இல்ல விவகார உணர்வோட கலந்துட்டியா, உன் புத்தி விவகாரத்துல கலந்து திருப்பி அகங்கார உணர்வுக்கு போயிடுச்சா, இல்ல எப்பயும் பிரம்ம உணர்வுலயே சாட்சி உணர்வுலே இருக்குதா அப்படின்னு சீடனை என்ன பண்றாரு, குரு பதம் பாக்குறாரு, டெஸ்ட் பண்றாரு. என்ன சொல்ல வரான், இவன் ரெடி ஆயிட்டானே, இவன் அதே இதுல இருக்கிறானா, இல்ல ஒரு நாள் இப்படி இருந்துட்டு அடுத்த நாள் இப்படி போயிட்டானா அப்படின்றதுக்கு பாக்குறாரு. அந்தரம் கலந்தது உண்டோ, அனுபவம் உரை செய்வாய். அந்தரம்னா என்னது, இருட்டு, அஞ்ஞானம். உனக்குள்ள மீண்டும் ஏதாவது சந்தேகம் உன்னோட ஞானத்தை பழுதுபடுத்தி விட்டதா, அல்லது நீ அடைஞ்ச ஞானத்திலே இருக்கிறாயா, உன் அனுபவம் எப்படி இருக்கிறது, நீ என்ன மாதிரி இருக்கிற அப்படிங்கிறத நீ எனக்கு சொல்லுப்பா அப்படிங்கறத இந்த பாட்டோடைய இது. புருடனை எப்பொழுதும் விட்டு விலகாத நிழல் போல கனப்பொழுதும் நீங்காமல் தன்னிடத்து அன்புடன் இருக்கும் சீடனை நோக்கி ஞானங்கள் ஒளிந்து ஞேய வடிவான சாட்சி மாத்திரமாய் நிற்கின்றாயா. அப்படின்னா வேதங்கள் அனைத்தும் ஒளிந்தனவா, நான் வேறு உலகம் வேறு, நான் வேறு ஜட பொருள்கள் அனைத்தும் வேறு, நான் வேறு தேகம் வேறு,
இந்த பேதங்கள் எல்லாம் போய் அபேத உணர்வான உணர்வுல இருக்கிறாயா, இல்ல உனக்கு இன்னமும் அந்த பேத உணர்வு இருந்துகிட்டு தான் இருக்கா? சிந்தையில் உண்டாகும் சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கினவா? உனக்கு உன் மனசுல இன்னமும் ஏதும் சந்தேகங்கள் இருக்கிறதா? அனைத்தும் தெளிவு ஏற்பட்டு விட்டதா? உனது புத்தியின் இடத்தே பேத பிராந்திகள் வந்து கலந்ததோ? உனது அனுபவம் பற்றி கூறுக. வேத பிராந்திகள்னா என்னது? அதுதான். நான் எப்போதும் அதுவா இருக்கிறேன்ற உணர்வு விட்டு வேற உணர்வுல இருந்தாலே அது வேத உணர்வுன்னு தான் அர்த்தம். உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறாரு குரு. உடனே சீடன் அடுத்து பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான்? 4வது பாடல். என உரைத்து அருளும் ஆசான் இருவதம் வணங்கி எந்தாய் சனனவன் காட்டில் மோக தமத்து 7 பேத பேய்கள் உனது அருள் உதய வெற்பில் உபதேச அருக்கன் தோன்றி மனவெளி தெரிய ஞான வான்கதிர் பறந்தால் உண்டோ? என உரைத்து அருளும் ஆசான் இருபதம் வணங்கி எந்தாய் சனனவன் காட்டில் மோக தமத்து 7 பேத பேய்கள் உனது அருள் உதய வெற்பில் உபதேச அருக்கன் தோன்றி மனவெளி தெரிய ஞான வான்கதிர் பறந்தால் உண்டோ? அருமையான ஒரு பாடல். முதல்ல குருவ 2 பதங்களையும் தொட்டு வணங்கி அவர்கிட்ட நமஸ்கரித்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். என் தாய் சனனவன் காட்டில், தாய்க்கு நிகரான என் குருவே, தந்தைக்கு நிகரான என் குருவே, சனனவன் காட்டில் மோக தமத்து 7 பேத பேய்கள். அப்படி சனனவன் என்னது? மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து எழக்கூடிய போல இருக்கக்கூடிய ஒரு காடு. நம்ம பிறப்பதான் சொல்றாரு. பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்துட்டே இருக்கோம்ல, பல பிறவிகள் எடுக்கக்கூடிய இந்த பிறவி காட்டுக்குள்ள மோக தமத்து எழும். மோகம்னா அஞ்ஞானம். ஸ்திரமான தமோ குணத்தை கொண்ட இந்த அஞ்ஞானத்தினால எழுகின்ற இந்த பேதங்கள்னா என்ன? பேய்களுக்கு இணையாக இங்க சொல்லுகிறார். பேய் எப்படி இங்கே அங்கே அலைந்து கொண்டு திரிவது போல, ஒரு நிலையற்று இருப்பது போல, இந்த பேத உணர்வு அப்படிங்கிறது என்னன்னா, உங்களை நீங்கள் ஆத்மஸ்வரூபமாக சைத்தன்யமாக ஏகமாக உங்களை உணராமல், நான் ஒரு சரீரம், நான் ஒரு மனிதன், நான் வேற என்னென்னலாம் நம்ம பற்றி நம்ம உணர்றோமோ அது எல்லாமே பேத உணர்வு தான். கடவுள் வெளியே இருக்காரு, எனக்குள்ள இல்ல, கடவுள் எங்கேயோ இருக்காரு, நான் தனியா இருக்கிறேன், கடவுள் கோயில்ல தான் இருக்காரு, நான் சாதாரண மனிதன், இந்த உலகம் வேறு, நான் வேறு. இது அனைத்திலும் பேதத்தை பார்த்தோம் என்றாலே அது அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானம் எப்படி இருக்குன்றாரு? ரொம்ப டீப்பான தமோ குணத்தினால் இருக்குது. மோக தமத்து அப்படின்றாரு பாருங்க. இந்த சம்ஸ்காரம் இருக்குல்ல, இந்த சம்சாரம் சொல்றோம்ல, நம்மளுடைய வாசனைகளினால் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்துக்கிட்டே இருக்கோம்ல, அது ஒரு பெரிய காடு போல இருக்குது. இந்த சம்சார காட்டுல இந்த அஞ்ஞானம் என்னை மீண்டும் மீண்டும் பிறப்படுத்து என்னை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்குது. இந்த காட்டுல இருந்து தப்பிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு டார்க்னஸ் ஆன ஒரு காடு, வழி தெரியாம தவித்து கொண்டு இருக்கின்றேன். அந்த காட்டுல இந்த அஞ்ஞானம் நிறைய பேதங்கள்னால என்னை போட்டு அடிமைப்படுத்தி கொண்டு வைத்துக் கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய இந்த காட்டுல இருந்து நான் தப்பிக்க வழி தெரியாம நான் தடுமாறி கொண்டு இருந்த போது, உனது அருள் உதய வெறுப்பில், குருவே உங்களுடைய கருணையினால, உங்களுடைய அருள்னால, உங்களுடைய உபதேசத்தினால, எப்படி ஒரு மலைக்குள்ள ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு மலை இருக்கு, மலை உங்க அருளானது மலைக்கு ஈடானது. மலை எவ்வளவு உயர்ந்தது, அந்த அளவுக்கு உங்களுடைய அருளானது உயர்ந்து இருக்கின்றது. அந்த மலைகளுக்கு நடுவே சூரியன் உதைப்பது போல, ஒரு இருட்டுல இருந்து அந்த ஒரு மலை பார்க்கிறோம், மலைக்கு மேல ஒரு சூரியன் உதிக்குது. அது எப்படி பிரகாசத்தை கொடுக்குமோ, மெல்ல மெல்ல பிரகாசத்தை கொடுக்குமோ, அதுபோல நீங்கள் கருணை வடிவானவர், அருள் வடிவானவர். உங்களுடைய அருளானது மலை போல விஞ்சி இருக்கின்றது. அதன் மேல உங்களுடைய உபதேசங்கள் சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. பிரகாச அந்த கதிர்களை வீசிக்கொண்டே இருக்கின்றன. அருக்கன் என்றால் சூரியன் என்ற அர்த்தம். சோ உபதேச அருக்கன் தோன்றி மலை போல உங்கள் அருள் மேலே, அருளுக்கு அப்பால் உங்களுடைய உபதேசம் என்னும் ஞான உபதேசம் சூரியன் போல பிரகாசத்தை கொடுத்து
அஞ்ஞானம் என்ற இந்த இருட்டான காட்டுக்குள்ள மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இழந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காட்டுல இந்த பேத பேய்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருந்தேன் நானு. இந்த பேத பேய்களை என்னை போட்டு அடிமைப்படுத்தி இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த மீண்டும் மீண்டும் இறந்து பிறந்து வாழ்ந்துட்டு இந்த காட்டுல இருந்து தப்பிக்க முடியாத என்ன உங்களுடைய அருள் போல இருக்கக்கூடிய அந்த மலை மேல பிரகாசமா உங்களுடைய சூரியனா உங்க உபதேசம் வந்து அதோடைய கதிர்கள் சூரிய கதிர்கள் என் மேல் பட்டது அப்படின்னு வர்ணிக்கிறார். மனவெளி தெரிய அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனவெளினா அந்த கரணம், நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அந்த கரணம் தான். இந்த அந்த கரணத்துல உங்களுடைய உபதேசங்கள் வந்து பதிந்து அந்த உபதேசம் அந்த சூரியனுடைய கதிர்கள் பறிவது போல என்னுடைய அந்த கரணம் பிரகாசமாகியது உங்களுடைய சூரிய உபதேசத்தினால். உங்களுடைய உபதேசத்தினால என்னுடைய அந்த கரணங்கள் பிரகாசமானது. என்னுடைய அந்த கரணத்துக்கு உங்களுடைய உபதேசத்துல இருந்து வரக்கூடிய கதிர்கள் தெரிகிறது. அந்த மாதிரி வர்ணிக்கிறார். ஞானவான் கதிர் பறந்தால் உண்டோ, உங்க உபதேசத்துல வந்து தெரிஞ்ச என்னுடைய மனசு மீண்டும் எப்படி வந்து அசுத்தப்படும்? அசுத்தப்படாதே. அசுத்தமான மனசை தான் நீங்க பிரகாசப்படுத்திட்டீங்களே. என்னுடைய அந்த கரணத்திலே நான் வந்து உங்களுடைய பிரகாசமான அந்த ஞான கதிர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேனே, இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு குருவை வணங்கி அவரை பாராட்டுறான். என்று வினவிய குருவின் இரு பாதங்களை வணங்கி, எனது தந்தையே, சம்சாரமாகிய வலிய காட்டில், ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் சம்சாரம், அதுல தப்பிக்கவே முடியாது. எதுக்கு வாழ்றோம் என்னத்துக்கு வாழ்றோன்னே தெரியாம இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆசைக்கும் அச்சத்துக்கும் விருப்புக்கும் வெறுப்புக்கும் வேண்டுதுக்கும் வேண்டாததுக்கும் மாட்டி மாட்டி இந்த சம்சாரங்கிற இந்த காட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம பண்றது எல்லா ஆர்ப்பாட்டமும். மோட்சம் எல்லாம் அதுதான். இந்த காட்டுல இருந்து எப்படியா தப்பிச்சு போயிடணும். வழி தெரியல, இருட்டா இருக்குது, சத்தம் வந்துகிட்டே இருக்குது, அனிமல்ஸோட சத்தம் வந்துகிட்டு இருக்கு, பேய்களோட சத்தம் வந்துகிட்டு இருக்கு, இதுக்கு நடுவுல துக்கம் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரியான நீங்க கற்பனை பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு நம்ம காட்டுல எங்கேயும் மாட்டலையே, பீச்ல அப்படியே பீச் அந்த என்ன சொல்லுவாங்க அதுல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நல்லா தானே இருக்கு இந்த உலகம் அப்படின்னு இருந்தா நல்லாதான் இருக்கும். யாருக்கு இது காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இதுல இருந்து தப்பிக்க வழி தெரியாம தடுமாறுற மாதிரி யாருக்கு தோணுதோ அவனுக்கு தான் ஞானம். இல்ல இது நல்லா இருக்கு இந்த உலகம், எவ்ரி திங் இஸ் ஓகே, ஆல் இஸ் வெல், ஐ எம் வந்து வெரி மச் ஹாப்பி வித் திஸ் எவ்ரி திங், ஒய் ஐ நீடு மோட்சம் ஞானம் முக்தி, அது எதுக்கு அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு இது கிடையவே கிடையாது. அவங்க என்ன காடுனே உனக்கு தெரியல, இது நீ நல்லா என்ஜாய் பண்ணு. அதாவது நமக்கு சில நேரத்துல கையில எங்கேயா புண்ணு வந்தா அரிக்கும், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே கொஞ்சம் சொரிஞ்சிடுவோம். சொரியும் போது நல்லா இருக்கும். அது சொரிஞ்சு 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 புண்ணாகி அதுக்கப்புறம் அதுல ஒரு வலி எடுத்து அது புண்ணு பெருசான உடனே ஐயோ ஏன்டா சொரிஞ்சோம், சொரியாம இருந்திருக்கலாமே அப்படின்னு. ஆனா சொரியாம இருக்க மாட்டோம், மீண்டும் மீண்டும் சொரியும் போது நல்லா இருக்கும், அது பெருசு பெருசா புண்ணாகும். அது போல இந்த உலக அனுபவங்கள் வந்து அது நம்ம சொரியிற மாதிரி கொஞ்சம் அனுபவம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில அதோட வினைகள் எப்படி வந்து சேரும்னா பெரிய துக்கத்துலதான் கொண்டு வந்து கொடுக்கும். அதனால இந்த சம்சார காடம் வந்து மோகம் தமோ குணத்தினால ஆன இந்த அஞ்ஞானம் பேத பேய்கள் இதுல இருந்து வெளியே வரணுங்கிறாரு. அஞ்ஞான இருளில் இருந்து எழுந்து நிற்கும் பேதத்தை உணர்த்தும் பேய்கள் உம்முடைய அருளாகிய உதயகிரியில் இருந்து பிரம்ம உபதேசமாகிய சூரியன் உதயமாகி அக்கண் விளங்கும்படி ஞானம் என்னும் பெருமை மிக்க கதிர்களை பரவ செய்தமையால் அவை இல்லாது ஒளிந்தன. உங்க உபதேசத்தை கேட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு சந்தேகம் வருமா குருவே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. யாரு? சீடன் சொல்றாரு. நமக்கு உங்க உபதேசத்தை கேட்டதுனாலதான் எனக்கு 1000 பிரச்சனைங்க சந்தேகம் அப்படின்றது நம்மளுங்க பல பேர் சொல்லுவாங்க. கேட்காம இருந்தா கொஞ்சம் கூட நிம்மதியா இருந்திருப்பேன். கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப 1000 பிரச்சனை எனக்கு. இதை ஏன்டா கேட்டோம், இதை ஏன்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னு. சோ ஞானம் என்னும் பெருமை மிக்க கதிர்களை பரவ செய்தமையால் அவை இல்லாது ஒளிந்தன, அஞ்ஞானம் ஒளிந்தன அப்படின்னாரு. இப்போ ஒளிந்தன முடிஞ்சிருக்கணும்ல, இதோட சாப்டர் க்ளோஸ் தானே. எனக்கு ஒன்னும் சந்தேகம் இல்லை, எல்லாம் ஓகே, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. உங்க உபதேசம் என்ன வர்ணிக்கிற அப்படி செய்யறேன். அப்ப இந்த பாட்டோட சந்தேகம் தெளிதல் முடிஞ்சிருக்கணும். 4வது பாட்டோட 180வது பாட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் கேள்வி கேட்டுனே இருக்காரு, அவர் பதில் சொல்லிட்டே இருக்காரு. நம்ம ஆளுங்கிட்ட நம்ம சொல்லும் போது புரிஞ்சிருச்சா? எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு சொன்ன. எதுவும் சந்தேகம் இருக்கா? ஒண்ணும் இல்லம்மா. இப்ப வாய்ப்பு கிடைக்கும் போது படிச்சதுல ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க ஆரம்பிப்பாங்க. ஓஹோ சரி ஓகே அப்படின்னு திருப்பி அதுக்கு சொல்ல ஆரம்பிப்போம். ஆனா பல நேரத்துல புரிஞ்சிருச்சானா புரிஞ்சிருச்சு, எல்லாம் புரிஞ்சிருச்சு.
இதுதானே ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சுருந்தாங்க. ஆனா கேக்குற கேள்வி பார்த்தா ரொம்ப பேசிக்கா இருக்கும். புரிஞ்சிச்சுன்னு சொல்றது பார்த்தா ரொம்ப டீப்பானதை புரிஞ்சதா சொல்லுவாங்க. அந்த கேள்விக்கும் அவங்க புரிஞ்சதுக்கும் சொன்னதுக்கு சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரிதான் இப்ப அடுத்த சீடன் ஆரம்பிக்க போறான். நம்மள மாதிரி இருக்கிற ஆளு. 5வது பாடல். மந்திரமூர்த்தி தன்னால் மாற்றிய பேய் போனாலும், மந்திரமூர்த்தி தன்னால் மாற்றிய பேய் போனாலும், எந்திரம் எழுதி கட்டி இனி வராவகை செய்வார் போல, முந்தி உன் உபதேசத்தால் மோகம் போனாலும் ஐயா, புந்தி நின்று உரைக்க இன்னும் புகழும் விண்ணப்பம் உண்டே. மந்திரமூர்த்தி தன்னால் மாற்றிய பேய் போனாலும், எந்திரம் எழுதி கட்டி இனி வராவகை செய்வார் போல, முந்தி உன் உபதேசத்தால் மோகம் போனாலும் ஐயா, புந்தி நின்று உரைக்க இன்னும் புகழும் விண்ணப்பம் உண்டே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய பேத உணர்வை இங்க பேய்க்கு இணையாக ஒப்பிடுகிறார். பேய்னா என்னது? இறந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சூட்சும சரீரம், போவதற்கும் இருப்பதற்கும் இடமில்லாமல் இங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருப்பதாக. அது இருக்குதா இல்லையாங்கிற கொஸ்டினுக்கு எல்லாம் வர வேண்டாம். இங்க அந்த உதாரணத்தை வச்சு இங்க ஒப்பிடுகிறார். பேத உணர்வே பேய்க்கு இணையானது போட்டு ஆட்டி வைப்பது போல இருக்குதுங்கிறார். நிலை இல்லாம, ஒரு இருப்பில்லாம அலைந்து கொண்டே இருக்கக்கூடியது. சோ அப்படிப்பட்ட பேயை நம்மளுடைய ஊர்ல என்ன பண்ணுவாங்க? பேய் பிடிச்சிருச்சுன்னா ஒரு ஆளுக்கு அவனை ஒரு பூஜாரிட்ட கூட்டிட்டு போய் அவனை தலையில வேப்பிலை அடிச்சு என்னென்னமோ பண்ணி அவனுக்கு இருக்கக்கூடிய பேயை என்ன பண்ணுவாங்க? துரத்தி விட்டுருவாங்க. துரத்திடா மட்டும் பத்தாது, அவன் கையில ஒரு தாயத்தை கட்டி விட்டுருவாங்க, இல்லாட்டி கயிறை கட்டி விட்டுருவாங்க. அந்த பேய் மீண்டும் இவனை பிடிக்காத வண்ணம் பண்ணிடுவாங்க. அததான் இங்க சொல்றாரு. அந்த உதாரணத்தை இங்க குறிப்பிட்டு காட்டுறார். மந்திரம் மூர்த்தி தன்னால், ஏதாவது மந்திரம் பண்ணி அந்த பிடிக்கப்பட்ட பேயை அந்த உடம்புல இருந்து வெளியே துரத்தி இது பண்றது போல, அந்த போன பேய் திருப்பி உடம்புல வராம இருக்கிறதுக்கு தாயத்தோ அதுல ஒரு மந்திரம் எழுதி எந்திரத்துல ஏதோ ஒண்ணு எழுதி கட்டி அது வராத வகையில செய்வார்கள்ல, அந்த போல அந்த உதாரணத்தை இங்க கொண்டு வரார். இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜர் நிறைய கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா கிடைக்கும். எல்லா இடத்துலயும் இருக்கும், எல்லா ஊர்லயும் இருக்குது. இந்த மாதிரி பேயை விரட்டுறது. அது விரட்டினதுக்கு அப்புறம் அது வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கேயாவது பயந்துட்டோம்னா கூட கோயில்ல போய் ஒரு பாடம் போடுவாங்க, பாடம் போட்டு ஒரு தாயத்து கட்டுவாங்க. எல்லா இடத்துலயும் இது நடக்கிறது தான். புரியுதா இல்லைங்களா? சோ இந்த அஞ்ஞானத்தை பேய்க்கிணையா இங்க ஒப்பிடுகிறார். இந்த பேதத்தை பேய்க்கிணையா இங்க ஒப்பிடுகிறார். நமக்குள்ள இருக்கக்கூடிய பேத உணர்வு. முந்தி உன் உபதேசத்தால் மோகம் போனாலும் ஐயா, நீங்க சொன்ன உபதேசத்துல எனக்கு மோகம் எல்லாம் போயிடுச்சு. உன்னை சொன்ன உபதேசத்துல மோகம் எல்லாம் போயிடுச்சுங்க ஐயா. குந்தி நின்று உரைக்க, இருந்தாலும் அந்த போன மோகம் எல்லாம் போயிடுச்சு, எனக்கு ஞானம் வந்துருச்சு. அந்த ஞானம் ஸ்திரமா இருக்கிறதுக்கு எனக்குள்ள இன்னமும் ஸ்ட்ராங்கா அனுபவத்துல, அந்த ஞான அனுபவத்திலே ரொம்ப டீப்பா நான் உள்ளுக்குள்ள விழுந்து அதிலே மறைந்து விடுவதற்கு இன்னமும் எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு, அந்த விண்ணப்பங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் விடையளிக்க வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். இன்னும் புகழும் விண்ணப்பம் உண்டே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். உலகில் மந்திர மூர்த்தியால் பேயானது உடலை விட்டு நீங்கினாலும், மந்திரம் எழுதிய தகட்டின் பேய் நீங்கிய உடலில் கட்டி மீண்டும் அப்பேய் தொடராதபடி செய்வார். அதுபோல முன்னரே உடைய உபதேசத்தால் அஞ்ஞானம் நீங்கினதேனும் குருவே, என் புத்தியானது ஆத்மா அனுபவத்திலேயே நின்று அமிழும்படி மேலும் நான் சொல்லும் ஒரு விண்ணப்பம் உண்டு. அப்ப முன்னாடியே சொல்லிருக்கணும்ல, எனக்கு ஒரு டவுட் இல்ல, நீங்க சொன்ன டீச்சிங்ல நான் கம்ப்ளீட்டா தெளிவாயிடுச்சு, இதுக்கு மேல எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னவன், எனக்கு எதுவும் கிடையாதுதான், இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் டீப் ஆவறதுக்கு எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு, அதை நீங்க தெளிவுபடுத்துனீங்கன்னா இன்னும் நான் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றான். இப்ப எனக்குள்ள இருந்த அஞ்ஞானம் போயிடுச்சு, எனக்கு ஞானம் வந்துருச்சு. ஆனா அஞ்ஞானம் போயிடுச்சு, திருப்பி என்ன பிடிச்சிக்கிச்சுன்னா, எப்படி போன பேய் என்ன திருப்பியும் பிடிச்சிக்கிச்சுன்னா, நீங்க வேற ஏற்கனவே சொல்லிட்டீங்க, திடப்படாத ஞானத்துல அஞ்ஞானம் விபரீத சந்தேகம் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீ உன்னை சரியா தயார்படுத்திக்கோன்னு வேற சொல்லிட்டீங்க. அதனால நான் என்னுடைய அனுபவத்தை ஸ்ட்ராங் பண்ணணும், அதுக்கு எனக்கு என்ன சில கேள்விகள் இருக்குது,
அந்த கேள்விகளை எல்லாம் நான் கேட்க போகின்றேன் அப்படின்னு என்ன பண்ண போறான், உங்களுடைய கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. இதுதான் இந்த பாடலுடைய இது. ஏற்கனவே உங்க உபதேசத்துல என்னுடைய மோகம் போயிடுச்சு, என்னோட அஞ்ஞானம் போயிடுச்சு, திருப்பி வராம பாத்துக்கணும். இல்ல போனதுனால எனக்கு ஞானம் வந்துடுச்சு, அந்த ஞானத்தை ஸ்திரப்படுத்தணும், அவ்வளவுதான். அதுக்குதான் அவனே சொல்றானே, என் புத்தியானது ஆத்ம அனுபவத்தில் நின்று அமிழ்ந்தும்படி எப்பொழுதும். அதுக்குதான் முதல் பாட்டில் நாம் என்ன பார்த்தோம், குழி பறித்து நெட்டிய நெடிய கம்பம்னோம். அப்படின்னா என்னது, அந்த கம்பத்துல மனசை போட்டு கட்டிட்டு கம்பமும் உளுந்துடக்கூடாது, குதிரையும் போயிடக்கூடாது, மனம் என்ற குதிரை. இங்க அததான் அவன் சொல்றான், என்னுடைய புத்தியானது மனசானது அந்த அகண்டாகார பிரம்ம விருத்தியிலேயே ஸ்திரமா இருக்கும், அதை விட்டு போயிடக்கூடாது. பரம சித்ஸ்வரூபம் தன்னில் பற்றிய மனோவிருத்தி, பிரம்மம் நான் பிரம்மம் என்று அந்த உணர்வை சார்ந்து பற்றி எழுகின்ற மனோவிருத்தியிலேயே நிலைத்து இருப்பதற்கு, அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும், வேற விருத்திக்குள் போகாமல் இருக்க வேண்டும். நல்லது, அடுத்த பாடலுக்கு போலாம். ஆகம பிரமாணத்தால் அரி என்றும் வாக்குக்கு எட்டாது ஏகமாம் பிரம்மம் என்றும் இதயத்தால் உணர்வாய் என்றும் சோகமாம் மனதிற்கு எட்டா சுயம்ஜோதி என்றும் சொன்னீர். மோகமாம் இரண்டு சங்கை முளைத்தன பறித்திடீரே. பாடல் 6. ஆகம பிரமாணத்தால் அரி என்றும் வாக்குக்கு எட்டாது ஏகமாம் பிரம்மம் என்றும் இதயத்தால் உணர்வாய் என்றும் சோகமாம் மனதிற்கு எட்டா சுயஞ்சோதி என்றும் சொன்னீர். மோகமாம் இரண்டு சங்கை முளைத்தன பறித்திடீரே. அதாவது சங்கை அப்படின்னா களை என்ற அர்த்தம். நம்ம வயல்ல பாத்தீங்கன்னா நெல் போட்டிருப்பாங்க, நெல் போட்டிருக்கும் போதே நடுவுல நெல் பயிர் மாதிரி இந்த களை கொல்லி என்னது வந்துடும், அதெல்லாம் பறிக்கணும். இல்லாட்டினா இதுக்கு ஊத்துற தண்ணி இதுல இருக்க சத்தெல்லாம் அது என்னது அது எடுத்துக்கும். அது போல எனக்கு மோகமாம் எனக்கு ரெண்டு சந்தேகங்கள் இருக்கிறது. இந்த ரெண்டு சந்தேகத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, பறித்து எடுத்துருங்க. எனக்குள்ள இருக்க அந்த கலைய பிடுங்கி எறிவது போல எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சந்தேகத்தை நீக்குவீர்களாக, அகற்றுவீர்களாக என்று குருவிடம் விண்ணப்பம் வைக்கின்றான். என்ன சந்தேகம்? ஆகம பிரமாணத்தால் அரி என்றும் வாக்குக்கு எட்டாது ஏகமாம் பிரம்மம் என்றும், இது ஒரு சந்தேகம். இரண்டாவது சந்தேகம், இதயத்தால் உணர்வாய் என்றும் சோகமா மனதிற்கு எட்டா சுயஞ்சோதி என்றும், இது இரண்டாவது சந்தேகம். பிரம்மமானது எந்த ஒரு பிரமாணத்துக்கும், அதாவது ஆகம பிரமாணத்தினால் அரி என்றும் சொன்னீர்கள். அரி என்றுனா உணர்வாய், அறிவாய் அப்படின்னு அர்த்தம். ஆகம பிரமாணத்தினால் ஸ்ருதி வாக்கியம், தத்துவமசி மகா வாக்கியம், அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கியம், இது போன்ற இந்த ஸ்ருதி ஆகம பிரமாணத்தினால் அறிய முடியும் என்று நீங்க சொன்னீர்கள். அதே நேரத்தில் இன்னொரு இடத்தில் வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாதது இந்த பிரம்மஸ்வரூபம் என்று சொன்னீர்கள். அதுதான் இங்க சொல்றான், ஆகம பிரமாணத்தால் அரி என்றும் ஸ்ருதி வாக்கியங்கள்னால, சாஸ்திர வாக்கியத்தினால பிரம்மத்தை அறிய முடியும்னு ஒரு இடத்துல சொல்றீங்க. இன்னொரு இடத்துல வாக்குக்கு எட்டாவது ஏகமாம் பிரம்மம், மனம் வாக்குக்கு அப்பாற்பட்டது இந்த பிரம்மம்னு நீங்க சொல்றீங்க. ரெண்டுக்கும் கான்ட்ராடிக்டா இருக்க, எதிரா இருக்க. ஒரு இடத்துல அறிய முடியும்ன்றீங்க, இன்னொரு இடத்துல அறிய முடியாதுன்றீங்க. புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவன் கேள்வி எழுப்புறான். அடுத்து, இதயத்தால் உணர்வாய் என்றும், இதயம்னா மனதால நீ உணர்வாய் என்றும் சோகமா மனதிற்கு எட்டா சுயஞ்சோதி என்றும் சொன்னீர். எப்பொழுதும் மனம் சோகத்துல இருக்கக்கூடிய இந்த மனசுக்கு இந்த பிரம்ம உணர்வு எட்டவே எட்டாது. சுயம் பிரகாச உணர்வு மனதினால் அறிய முடியாது, மனதிற்கு அப்பாற்பட்டு மனதை கடந்ததுன்னு ஒரு இடத்துல சொல்றீங்க. இன்னொரு இடத்துல இதயத்தால் உணர்வாய் என்றும் சொல்றீங்க. என்ன குருவே, ஒரு இடத்துல இந்த பிரம்மமோ வாக்குக்கு, வார்த்தைகளினால் வாக்குக்கு எட்டாது, பிடிபடாதுன்னு சொல்லிட்டீங்க. இன்னொரு இடத்துல பிடிபடுன்னு சொல்றீங்க. மனதால் இதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்றீங்க, மனதிற்கால் இதை கிரகிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இன்னொரு இடத்துல மனதால் அனுபவிப்பாய்ன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது முன்னுக்கு முரணாக இருக்கிறதே.
எனக்கு நீங்க சொல்லி கொடுத்த இந்த வாக்கியங்கள்ல வந்து எனக்கு இன்னமும் இது என்ன இது அதுவும் புரியலையே, இதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, கொஞ்சம் விளக்குங்க அப்படின்ட்டு. இது எங்க இந்த பாட்டுக்கு இந்த கேள்வி அவனுக்கு வருதுன்னா, நம்ம சந்தேகம் தத்துவ விளக்க படலத்துல 67வது பாடல்ல வரும். அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டு என்று எண்ணும் அறிவுக்கு அற்ற குதர்க்க மூடருக்கு அனாவஸ்தை பலமாய் தீரும். அறிபடு பொருள் நீ அல்ல, அறிபடா பொருள் நீ அல்ல, அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீயே. நீ உன்னை அனுபவித்து நீ அறிந்து கொள் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அனுபவம் வரணும்னாலே மனசுக்கு அனுபவம் இல்லாம இருக்க முடியாதுல்ல. அப்ப மனசுக்கு அனுபவமாக இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னொரு பக்கம் தத்பதம் தொம்பதத்திற்கு லட்சியார்த்தம்னு சொல்லி வாக்குக்கு மனசுக்கு எட்டாது அனுமானத்தினால நீ என்ன பண்ணுக்கோ புரிஞ்சுக்கோ அப்படின்றீங்க. இன்னொரு இடத்துல அது எட்டுன்னு சொல்றீங்க. இது என்ன ஒண்ணும் நீங்க சொல்றதுல வந்து உண்மையத்தான் சொல்றீங்களா? நீங்க சொல்றது வந்து முன்னுக்கு பிறனா இருக்குதே, எனக்கு இதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்குதே. நீங்க சரியாத்தான் சொல்லியிருப்பீங்க, நீங்க தவறு எனக்கு உபதேசிக்க மாட்டீங்க, உண்மையத்தான் சொல்லியிருக்கீங்க, எனக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இதுல கொஞ்சம் எங்கேயோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுத்திய அகண்டமாகி. அனுபவ ஆனந்த வெள்ளத்திலே, அந்த ஆனந்த உணர்வுலே அதிலே வெள்ளத்தை அழுத்திய அகண்டமாகி தனுக்கரணங்களாதி சகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் தேகமான சத்குருவும். மனமானது அந்த பூரண சொரூப அனுபவத்தை அது வந்து கோத்ரூ பண்ணுச்சு அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்லும் போது, பிரம்ம ரூபம் சத்குரு நூலால் தோன்றும், ஆனால் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாதே அப்படின்னு ஒரு பாடல்ல ஒரு இடத்துல சொல்லுவாரு. இந்த மாதிரி நிறைய அந்த தத்துவ விளக்க படலத்துல சில பாடல்கள்ல சில இடத்துல சொல்லியிருப்பார். நீங்க அதுல இருந்தாலும் நம்ம சாஸ்திரம் சொல்லக்கூடியது வந்து சாஸ்திரத்துக்கு அப்பாற்பட்டது, சாஸ்திரத்தினால் அனுபவிக்க முடியாதது பிரம்மம் அப்படிங்கிறது ஒரு சத்தியம். ஆனா அப்படி சாஸ்திரமே போய் மித்தியா, அது சொல்லப்படக்கூடிய அந்த அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் மட்டும் அதை எப்படி வாக்குக்குள்ள அடக்க முடியும்? வார்த்தைக்குள்ள அடக்க முடியாதே. வார்த்தைக்குள்ள எப்படி அடக்க முடியாது. ஆனா நீங்க இங்க முடியும்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் அந்த கேள்வி. எனக்கு இருக்கக்கூடிய இந்த கேள்வியை நீங்க வந்து விளக்குங்கன்றார். இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி இப்ப உங்களுக்கு வைக்கப்படுகிறது. இப்ப பிரம்மமானது வாக்கு எட்டுமா எட்டாதா? மனதிற்கு அனுபவம் ஆகுமா ஆகாதா? இந்த கேள்வி இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய பதில் என்ன? இவன் கேட்கிற கேள்வி என்ன கேட்க வரான்? இவன் கேட்கிற கேள்வி நமக்கு புரியுதா? தத்துவமசி மகா வாக்கியத்தின் மூலியமாக பிரம்மத்தை உணர்த்துகிறார்கள் ஒரு இடத்துல. தத்துவமசி மகா வாக்கியத்தினாலும் வாக்குக்கு உட்பட்டதுதான், வார்த்தைகளால விவரிக்கப்படுவது. அதுக்குள்ள எப்படி பிரம்மம் அடங்குங்கிற ஒரு கேள்வி வருது. சுவாமி, ஆனா அனுபவம் தானே முக்கியம். அனுபவிச்சு பார்த்த அப்புறம் தானே தெரியறது. அதுதானே செல்ஃப் ரியலைசேஷன். அவனுக்கு அப்படி ஞானம் வந்தாக்கா பிரம்மமும் நானும் ஒண்ணுன்னு அவனுக்கு தெரிஞ்ச அப்புறம் தெரிஞ்சது ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்றான். கரெக்ட். மனதினால கிரகிக்க முடியாததுதான் பிரம்மம். அதை எப்படி மனதில் அனுபவிக்கிறது? அனுபவம்னாலே அது மனசுக்கு வந்துதானே ஆகணும். மனசுதான் இருக்கு. மனசு மூலமா எப்படி அதை மனதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த உபாதிகளை தாண்டி அனாத்மாவுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சத்திய உணர்வை எப்படி இந்த மனதால கிரகிக்க முடியும்? அதாவது அது கிரகிச்சா கூட அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். எப்படி? அதான் சொல்ல முடியாது வார்த்தையால. அப்படி கிடையாது. அப்ப அவன் எப்படி ஞானம் அடைஞ்சான்? அப்ப என்ன ஞானம் அடைஞ்சதுன்றதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாமே ஒண்ணு, எல்லாத்திலயும் தன்னை பார்த்திருப்பான் அவன். இங்க கேக்குற கேள்வி என்னது? பிரம்மமானது வாக்குக்கு உட்படாதது, வாக்குக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு தான் சொல்றீங்க. இன்னொரு இடத்துல வாக்குக்கு உட்பட்டது, வாக்கால் அதை வந்து புரிய வைக்க முடியும்னு சொல்றீங்க. இது ரெண்டுக்கும் வேறுபாடா இருக்கேன்றதுதான் அவனுடைய கேள்வி. இன்னொன்னு மனதினால கிரகிக்க முடியாது, மனதுக்கு அப்பாற்பட்டது, அது மனதினால அனுபவின்னு சொல்றீங்க. இது ஒண்ணுக்கு நேர் எதிரா இருக்குதே
இதுக்கு உங்களுடைய பதில் என்னங்கிறத நான் கேக்குறேன். கரெக்ட் சாமி. ஆனா அவன் வந்து சொல்லிட்டான்ல ஞானம் அடைஞ்சாச்சுன்னு அவரும் சொல்லிட்டாரு. அப்புறமா எப்படி அதை அவனுக்கு அந்த விட்டுருங்க. சந்தேகம்? அவன் வந்து அடைஞ்சிட்டான், அடைஞ்சதுனாலதான் அதுக்கப்புறமா அவன் அந்த கேள்வி கேட்கறான். புரியுதா இல்லைங்களா? கேள்வி கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் தான் நான் கேக்குறேன். அவன் வந்து அடைஞ்சான் அடையலங்கிறத அடையாம கூட இந்த கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க எல்லாம் கேக்குற மாதிரி இதுக்கு என்ன பதிலா இருக்க முடியும்? பதில் அப்புறம் தான் பார்க்கணும். என்ன சொல்றாரு பார்க்கணும் அப்புறம். இல்ல இந்த கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையான்னு கேக்குறேன் நான். இந்த கேள்வி வந்து நீங்க தான் ஜென்ரலா நம்ம கேட்கும்போது எல்லாத்துக்கும் வாக்குக்கும் மனசுக்கு அப்பாற்பட்டதுன்றீங்க. அதை எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுன்னு கேட்போம். ஒண்ணுமே தெரியாம அப்புறம் நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறதும்போம். இப்ப இன்னொரு இடத்துல அது வாக்குக்கு மனத்துக்கு உட்படுதுன்றீங்க. இது ரெண்டுக்கும் எதிரெதிரா இருக்குது. எதை புரிஞ்சுக்க முடியும், எதை புரிஞ்சுக்க முடியாது, எது அதை அனுபவிக்க முடியும், எதை அனுபவிக்க முடியாதுங்கிற கேள்வி வருதா இல்லையா? அப்பாற்பட்டு இருப்பாய்தான். நமக்கு எந்த ஒரு அறிவுனாலுமே நம்ம ஒண்ணு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும். புரியுதா இல்லைங்களா? இப்ப வந்து நேராக சென்று வலதுபுறமாக சென்றால் அந்த இடத்தை அடைவாய் அப்படின்னா நம்மளால மனதுனால அது கிரகிச்சு அது போய் அப்படி போக முடியும். ஆனா இந்த பிரம்மம் வந்து வாக்குக்கே எட்டாத ஒரு விஷயம். இத வந்து இப்ப நீங்க புத்தகம்னு நான் சொல்றேன், இது செல்போன்னு சொன்னா உங்க மனசுல செல்போன் வந்துடும். புத்தகம்னு சொன்னா உங்க மனசுல புத்தகம் வந்துடும், அதை பத்தின அறிவு வந்துடும். ஆனா பிரம்மன்னு சொன்னா எதுவுமே வர முடியாது, வராது. ஏன்னா அதுக்கு நாம ரூபங்களே கிடையாது, அதை நீங்க விளக்கவே முடியாது. சாட்சி அப்படின்னா அதுக்கு என்ன விளக்குவீங்க? விளக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அதை நீங்க வாக்குக்கு விளக்க முடியாத வாக்குக்கு அப்பாற்பட்டதுன்றீங்க. அப்புறம் வாக்குக்குள்ள அத அனுபவின்றீங்க. ஏன் நம்ம இவ்வளவு படிச்சு நமக்கு இந்த ஆத்மாங்கிறதும் மனசு பிரம்மங்கிறதும் இன்னும் நம்மளால இது பண்ண முடியலன்னா இதுக்கு அப்பாற்பட்டு இருக்குது. நம்ம இப்ப இது வாட்டர் கேன் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு மனசுல டக்குன்னு வந்துடுது. டிவி அப்படின்னு சொன்னா டக்குன்னு வந்துடுது. ஒரு வண்டி சொன்னா வந்துடுது. இதெல்லாம் வஸ்து வெளியே இருக்குது. அந்த வஸ்துவை நம்ம கிரகிச்சு நம்ம அறிவா பதிஞ்சிருக்கோம். இப்ப பிரம்மங்கிறது வந்து அந்த மாதிரியான வஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. அது நாம ரூபத்துக்கு உட்பட்டது கிடையாது. அதனால அதை வந்து மனதினால கிரகிக்க முடியல, வாக்குக்குள்ள அடக்க முடியல. எந்த வாக்குக்குள்ள அடக்குவீங்க? இப்ப நான் டம்ளர்னு சொல்ல மாதிரி பிரம்மன்னா உங்களுக்கு சொன்னோம்னா பிரம்மம்னா அப்படி நமக்கு எப்படி வந்துருதா உள்ள? நமக்கு ஒரு இருப்புன்ற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல சாமிஜி, அதை சொல்ல முடியாது, அதை உணரதானே முடியும். எல்லாத்தையும் நேர்த்தி பண்றோம், இது இல்ல நானு அது இல்ல நானு சொன்னா கடைசியில ஒண்ணும் இல்லாது அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா அந்த இருப்புன்னு நமக்கு தெரியும் இல்ல, இருப்புன்னு ஒண்ணு தெரியறது இல்ல. நம்ம உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல எதுவுமே இல்லாதப்போ இப்போ என்ன இருக்கு மீதி அப்படி கேட்டா இருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு தான் இருக்கு. அந்த அது உணர்வு தானே தவிர அதை எப்படி வார்த்தையில சொல்றதுன்னா சொல்ல முடியாது. அதுதான் நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இருக்கும். அதாவது நான் அந்த பிரம்மன்றத பாவனை பண்ணலாம் ஒழிய அத நாம நேரடியா பிரம்மத்தை எப்படி இந்த அந்த கணத்தால நாம அறிய முடியாது. அதான் அகண்டாகார விருத்தி அதான் சொல்லியிருக்க பாடல்ல. அகண்டாகார விருத்தி மூலம் அந்த பிரம்மத்தை பாவனை பண்ணலாம் ஒழிய அந்த எதிரியா அந்த உண்மையை அறிய முடியாது. பிரத்யட்சமா உன அறிய முடியாதுன்றீங்க. பாவனைகள் பண்றது கூட பாவனைன்னா எப்படி பாவனை? இப்ப நம்ம இருக்கிறோம், கற்பனை ஒண்ணு பண்றோம், நம்ம ஆகாசத்துல போற மாதிரி கற்பனை நம்மளால பண்ண முடியும். நம்ம வந்து வேற ஒரு லோகத்துல இருக்கிற மாதிரி கற்பனை பண்ண முடியும். அந்த மாதிரி பிரம்மத்தை எப்படி பாவனை பண்ண முடியும்? எப்படி கற்பனை பண்ண முடியும்? பாவிக்க முடியும்? எப்படி பாவிக்க முடியாது? ஏன்னா அதுக்கு எந்த குணமும் கிடையாது. நிர்குணமாச்சே, நிர்குண நிராகாரமாச்சே, நிர்விகாரமாச்சு. அது அப்ப பாவனைக்கும் உட்படாதே அது. குருஜி, பிரம்மம் என்னன்னு டைரக்டா ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியலனாலும் இது இதெல்லாம் பிரம்மம் இல்ல அப்படிங்கறத
படிச்சு அனலைஸ் பண்ணி எது இல்லை எப்படி நம்ம அது உணர்ந்துக்கணுங்கிறத வந்து சாஸ்திரம் சொல்றது. பட் இஃப் யூ ஃபாலோ ஃபைனலி வாட் வி ரியலைஸ் இஸ் த்ரூ அவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கு சாஸ்திரம் ஒரு கைடா இருக்கு. எப்படி உணரணுங்கிறதுக்கு கைடா இருக்கிறது சாஸ்திரம். ஸோ அதை வந்து டைரக்டா ஒரு டெஃபினிஷனா கொடுக்க முடியாது, டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷனா. அது வந்து இட் இஸ் அ ப்ராசஸ். ஸோ நம்ம அதை வந்து நேர்த்தி பண்ணி இட் இஸ் அ ஃபைனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் இப்ப அவர் என்ன கேக்குறாரு, வாக்குக்கு எட்டுங்கிறாரு, நீங்க எட்டுமா எட்டாதா? வாக்குக்கு எட்டாது. வாக்குக்கு எட்டாது. அவர் என்ன கேக்குறாருன்னா, கேள்வி கேக்குறவரு, நீங்க ஒரு இடத்துல எட்டாதுன்னு சொன்னீங்க, கரெக்ட், நான் ஏத்துக்கிறேன். இன்னொரு இடத்துல எட்டுன்னு வேற சொல்லிட்டீங்க. இல்ல, அந்த வாக்குகளை வச்சு நம்மளால ஃபைனலா அந்த ப்ராசஸ்னால we are able to experience. So அதனால it is like a map. So மேப்பா எடுத்துக்கலாம். It is not an ultimate definition. ஓகே, வேற பதில்கள்? தூக்கத்தை கூட நீங்க இதோட கம்பேர் பண்ணலாம். பிரம்மங்கிறத விட்டுட்டு தூக்கம், ஆழ்ந்த தூக்கம், சுசுப்தி நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அது வாக்குக்கு எட்டுமா எட்டாதா? மனதால அது அனுபவிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயத்துல கான்டம்ப்ளேட் பண்ணி பாருங்க. அதுக்கு என்ன பதில் வருதோ அந்த பதிலை வச்சு நம்ம இந்த இதுக்கான பதிலை நம்ம இதுக்கு பதில் அவரே அடுத்தடுத்த பாடல்ல சொல்றாரு. அதை படிச்சு பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா சந்தோஷம்தான். படிச்சும் பாருங்க, புரிய வைக்கிறதா உங்க பிரெயின் அதை கன்சீவ் பண்ண முடியுதா பாருங்க. அதுக்கான பதிலை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப ஆழமான ஒரு டீடைல் டிஸ்கஷன் இது. இதை வந்து உங்க நீங்களும் கொஞ்சம் விசாரணை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். தூக்கம்ங்கிற ஒரு விஷயத்த வாக்குக்கு எட்டுமா எட்டாதா? அதே நேரத்துல மனம் வந்து அதை அனுபவிக்க முடியுமா முடியாதா? தூங்கும் போது ஒண்ணும் பேச முடியாது சாமிஜி. அப்புறம் தானே சுகமா தூங்கினேன்றது அப்புறம் தானே சொல்ல முடியும். இப்ப வந்து மனசு வந்து வேலை பண்ணும்போது தான் சொல்ல முடியும். அப்ப வாக்குக்கு எட்டாதுன்றீங்க. அந்த டயத்துல எட்டாது, அப்புறமா எட்டும். இப்ப எப்படி தூக்கத்தை சொல்லுங்க. நேற்று நன்றாக தூங்கினேன்னு சொல்லலாம். நீங்க நேற்று நல்லா தூங்கினேன்னு சொல்ற இந்த வாக்குக்கு வந்து இந்த வாக்குல எங்க தூக்கத்தை நீங்க டிஃபைன் பண்றீங்க? அந்த தூக்கத்துல இருக்கும்போது ஒண்ணுமே தெரியல. தூக்கங்கிற அந்த ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றத வாக்குக்கு எட்டுமான்னா அந்த தூக்கத்தை நீங்க டிஃபைன் பண்ணணும் வாக்குல. நீங்க இப்ப சொன்னது வந்து தூக்கம்னா நான் நல்லா தூங்குனங்கிறது வந்து டிஃபனிஷன் கிடையாது. அந்த தூக்கத்துல ஆனா ஒண்ணுமே தெரியாது. அது தெரியாதுன்னா எல்லாத்துக்கும் தெரியுங்க. நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. தூக்கமானது வாக்குக்கு எட்டுமா எட்டாதா? எட்டும்னா எப்படி எட்டும், எட்டாதுன்னா எப்படி எட்டாது? அதே மாதிரி அது அனுபவத்திற்கு உட்பட்டதா, அனுபவத்திற்கு உட்படாததா? அந்த அனுபவத்தை வந்து அப்புறமா சொல்றோம். அனுபவம் இருக்கும்போது மனசு வேலை பண்ணல, எந்த இந்திரியமும் வேலை பண்ணல. அதனால அப்ப வந்து அதுல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரிய போறது இல்ல. அதுல இருந்து அப்புறமா நான் வந்தப்புறம் மனசு வேலை பண்ணும்போதுதான் அதை பத்தி தெரியறது. அங்க இருந்தோம் அப்படின்னு, சுகமா நல்லா இருந்ததுன்னு. ஆனா அந்த அனுபவத்துல இருக்கும்போது அதை பத்தி எல்லாம் ஒண்ணு சொல்ல முடியாது. அதுல இருந்து எழுந்தாதான் சொல்ல முடியும். தூக்கங்கிறது வாக்குக்கு எட்டாத ஒண்ணும். ஆனா இன்னொருத்தருக்கு தூக்கத்தை பற்றி சொல்லும் போது அவங்கதான் அந்த தூக்கத்தை அனுபவிக்கணுமே ஒழிய அது வாக்கால எட்ட முடியாத ஒண்ணு. அது அனுபவத்துக்குரியது. இப்போ தூக்கம் வந்து வாக்குக்கு எட்டாது. ஆமா, ஓகே. அந்த மாதிரிதான் இப்ப நானு தூக்கம் வாக்குக்கு எட்டாதுன்றீங்க, வாக்குக்கு எட்ட வைக்க முடியுமா அப்படிங்கறதுதான் அந்த கேள்வி வரும். இப்ப எப்படி பிரம்மம் வந்து வாக்குக்கு எட்டாது அப்படின்னு சொல்றோம், ஆனா இன்னொரு இடத்துல வாக்குக்கு எட்டும்னு அவர் கேட்கிறாரு. இது அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. பட் இருந்தாலும் நீங்க இப்ப எப்படி இந்த தூக்கத்தை வச்சு நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அது உங்களுக்கு அனுபவமாவும் இருக்குது. அதை வச்சு இந்த கேள்விக்கு பதில் எடுத்து அதை வச்சு நம்ம பிரம்மத்துக்கு அவர் சொன்ன பதிலோட நாம கான்டம்ப்ளேட் பண்ணும்போது we'll get an answer. எனிவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அடுத்த வகுப்புல.
ஆனா நீங்க கொஞ்சம் இதை யோசிச்சு அது சொல்லியிருக்க விஷயங்களை படிச்சு கான்டம்ப்ளேட் பண்ணி உங்க புத்தியில அது நீங்களா கண்டுபிடிச்சீங்கன்னா அப்புறம் நான் சொல்றதுக்கு அதுக்கு மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் புத்தி ஸ்திரப்படும். அதுக்கோசரம் கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான். ஆனா தூக்கம்ன்றது எல்லாருக்குமே வருமே சாமிஜி, சொன்னா அது புரியும். ஆனா பிரம்மத்தை உணர்ந்தவங்க சொன்னாக்கா உணராதவங்களுக்காக கேட்ச் பண்ண முடியுமா? மத்தவங்க கேட்ச் பண்றாங்களா இல்லையா, நீங்க கேட்ச் பண்றீங்களாங்கிறத நான் பார்க்கணும். யாருக்கு இந்த கேள்வி வருதோ அவங்க கேட்ச் பண்றாங்களாங்கிறதான் கேள்வி தவிர எல்லாரும் கேட்ச் பண்றாங்களா நம்ம எதுக்கு அதை பத்தி யோசிக்கணும்? எல்லாரும் ஒன்றே அங்க இல்ல. இப்போ நீங்க உங்களை மட்டும் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா தூக்கம் எனக்கு எட்டுதா, வாக்குக்கு உட்பட்டதா உட்படலையா, அனுபவத்துக்கு உட்பட்டதா உட்படலையா, அப்படி கேள்விக்கு எடுத்து பிரம்மங்கிறது அப்படிதான் பார்க்கணுமே தவிர மத்தவங்களையும் கொண்டு வரீங்க. மத்தவங்கிறதே கிடையாது. மத்தவங்களுக்கு ஏன் நம்ம புரிய வைக்கணும்? மத்தவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு இந்த கேள்வி வருதாங்க? இந்த கேள்வி உங்களுக்குள்ள எப்படி சீடன் அவனுக்குள்ள கேட்டு அவன் குருகிட்ட கேட்கிற மாதிரி உங்களுக்குள்ள இந்த கேள்வி வந்து இதுக்கு நீங்க பதில கான்டம்ப்ளேட் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த பதில் சரியா இருந்தா குட், இல்லாட்டினா பதில புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம், அவ்வளவுதானே. இல்ல சமயம் தூக்கம்ன்ற அனுபவம் எனக்கு இருக்கு. ஆனா பிரம்மத்தை எப்படி இது பண்ண முடியும்? தூக்கம் வாக்குக்கு எட்டுமா எட்டாதா, மனதுக்கு அனுபவமா அனுபவம் இல்லையா, இதுதான் கேள்வி. அதே மாதிரிதான் பிரம்மம் வாக்குக்கு எட்டுமா எட்டாதா, அனுபவம் இருக்குமா இல்லையா, இதுதான் கேள்வி. இருக்கும்னா அது எப்படின்னு விளக்கணும், இல்லைன்னா அது எப்படின்னு விளக்கணும். இவ்வளவுதான் சிம்பிள் கொஸ்டின். கொஸ்டினை நல்லா புரிஞ்சுட்டு இந்த கொஸ்டினுக்கு விடையை தேட முயற்சி செய்யுங்க. ஓகே, நல்லது.